உங்கள் ஒரிஜினல் வாய்ஸில் மாற்றம் இருக்குங்களா? ஸோ இந்த குரல் மாற்றத்தினால நீங்கள் சரியாக பேசுறது பாதிக்கப்படுதா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹாப்ல கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அண்ட் லோட்டஸ் கேர் ரீஹாப்ல நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். April 16th வேர்ல்டு வாய்ஸ் டே. ஸோ வாய்ஸ் ரிலேட்டடாக அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக நமக்கு வாய்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். நுரையீரல்லேருந்து காற்று வேகமாக வோக்கல் ஃபோல்டில் பாஸ் ஆகும் பொழுது வோக்கல் ஃபோல்ட் வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன் நமக்கு ஒரு சவுண்டாக கிரியேட் ஆகுது. அந்த சவுண்ட் இஸ் நத்திங் பட் வாய்ஸ். ஸோ நம்ம இப்போ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆர்டிகுலேட்டர்ஸ் அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அசைக்கும் பொழுது நமக்கு ஸ்பீச் உருவாகுது. இது நேச்சுரலாக இப்படி தான் வாய்ஸ் உருவாகுது. இது ஒரு ஆப்டிமல் வாய்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாய்ஸில் மாற்றம் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லங்ஸ்லேயோ வோக்கல் ஃபோல்டுலேயோ இல்லை லேரிங்ஸ்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கரகரன்னு இருக்கிறது. ஒரு சிலருக்கு காற்று மட்டும் வரும், அவங்க பேசுறது கிளியராக புரியாது. இன்னும் ஒரு சிலர் 1 or 2 minutes அவங்க பேசும் பொழுதே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால அந்த என்டையர் கன்வர்சேஷனை முடிக்க முடியாது. பாதி பேசிட்டு இருக்கும் பொழுதே ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் எவ்வளோதான் சத்தம் போட்டு பேசினாலும் அவங்களுக்கு லவுட்னஸ் இன்க்ரீஸே ஆகாது. ஒரு மைல்டான வாய்ஸாக தான் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜை தாண்டின ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கான லோ பிச் வாய்ஸ் மாறி பெண்களுக்கான ஹை பிச் வாய்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஆண்கள் பெண்களுடைய வாய்ஸில் பேசுவாங்க. ஸோ இது ஃபீபர்ஃபோனியான்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வாய்ஸ் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால 2 பேருக்கு வருது. ஒன்று பியூபர்ட்டி ஸ்டேஜை தாண்டின ஆண்களுக்கு, அதாவது ஒரு 13-14 ஏஜில் பிட்ச் லெவல் மாறுறதுனால ஆண்களுக்கு வரலாம். இது பெண்களுக்கு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜ், அதாவது அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கும் வாய்ஸ் ப்ராப்ளம் வரலாம். செகண்ட் ஒன், ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூசர்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூஸருக்கு அதிகமாக வாய்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வேலைக்காக அவங்களுடைய வாய்ஸை அதிகப்படியாக எக்ஸசிவாக யூஸ் பண்ணும் பொழுது ஸோ அவங்களுடைய வோக்கல் கார்டில் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இது வருது. பேசிக்காக டீச்சர்ஸ்க்கு, சிங்கர்ஸ்க்கு, டெலிமார்க்கெட்டர்ஸ்க்கு, ஷாப்கீப்பர்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் அதிகப்படியாக அவங்க தொழிலில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் வரலாம். தேர்ட் ஒன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஃபோர்த் ஒன், நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ நியூரலாஜிக்கல் கண்டிஷன் இஸ் லைக் பார்க்கின்சன் டிசீஸ், பெராலிசிஸ் அண்ட் லாரிஞ்சல் கேன்சர். அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு சர்ஜரிக்கு அப்புறம் வாய்ஸ் சேஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணணும்? ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் கிட்ட போய் அசஸ்மெண்ட் எடுத்து உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வென்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபியூ சிட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய வாய்ஸை ரீகெயின் பண்ண முடியும் வாய்ஸ் தெரப்பி மூலயமா. அண்ட் ஒரு சிலருக்கு வாய்ஸ் தெரப்பி நீட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் இஎன்டி சர்ஜன் கிட்ட நீங்கள் நீட் இருந்தால் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நீட் இல்லை அப்படின்னா தெரப்பிட்டிக் இன்டர்வென்ஷன்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபியூ செஷன்ஸ்லேயே உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு வாய்ஸ் தெரப்பியோ இல்லை சர்ஜரியோலாம் தேவைப்படாது. பேசிக்காக வோக்கல் ஹைஜீன் கொடுத்தாவே அவங்களுடைய ப்ராப்ளம் சட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூஸராக இருக்கீங்க, சிங்கர்ஸ் ஒரு டீச்சர்ஸ் இந்த மாதிரி எக்ஸசிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
என்ன மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூஸர்னா நீங்கள் வோக்கல் ஹைஜீன் வந்து வோக்கல் கேர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிங்க, ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து உங்களுடைய வோக்கல் ஃபோல்டை வந்து லியூப்ரிகேட்டடாக வச்சுருக்கும். செகண்ட் ஒன்று வந்து த்ரோட் கிளியரிங். இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ த்ரோட் கிளியரிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பேலன்ஸ்டான டயட் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய மியூக்கஸ் மெம்பரைன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் வாய்ஸ் ரெஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ என்டையர் டே நீங்கள் எக்ஸசிவாக ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூஸராக சிங்கரெல்லாம் இருக்கீங்க, ரொம்ப கத்திலாம் பாடுறீங்க, டீச்சிங்கில் நிறைய கத்தி பேசுகிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாய்ஸ் ரெஸ்ட் வந்து கொடுங்க. நீங்கள் வாய்ஸ் ரெஸ்ட் வந்து கொடுக்கறது மூலயமா உங்களுடைய மசில்ஸ், வோக்கல் மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வோக்கல் ஹைஜீனிக் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நேச்சுரலாகவே உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஒரிஜினலாக வந்து ரீகெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இன்டர்வென்ஷன் வந்து ஓகே இது சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாட்கள் தள்ளி போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக தான் செய்யும். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலையோ இல்லை நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கீங்க, சிங்கர்ஸாக இருக்கீங்க, உங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸை வந்து ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இன்னும் வாய்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவயரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வாய்ஸ் ரிலேட்டடாக இன்னும் சில வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.